எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சில கொஷின்ஸ் ஆன்சரோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பாரதியார். அடுத்தது சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன். இது 10th இருக்குன்னு நினைக்கிறேன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். அடுத்தது திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்கவாசகர். தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். இது 7ஆம் வகுப்புல இருக்கு. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இது 6ஆம் வகுப்புல இருக்கு, 7ஆம் வகுப்புல இருக்கு. தமிழ் எழுத்துக்களில் மயங்கொலிகள் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தமிழ் எழுத்துக்களில் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 8. அடுத்தது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அது ஏற்கனவே போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து? இதில்